ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு கோ டு த ராங் டஃப் பாத் டு கம் பேக் டு த ரைட் பாத். அதாவது ஒரு ஒரு தப்பான பாதைக்கு போயிட்டு கரெக்டான பாதைக்கு வர்றது நடக்கும். அது எதுல வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ உங்களோட ஜாதகத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கும்ப ராசி, கும்ப லக்னமா இருக்கீங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு கரண்டா என்ன டைம் போயிட்டு இருக்கோ, அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற இருக்கிறத பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப் வைஸ் போகும்போது, ஒரு ஒரு தப்பான அலையன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டு, அப்புறம் தான் எங்களுக்கு அவங்க செட் ஆகலன்னு யோசிச்சு, திரும்ப பேக் டு நார்மல் வந்து கரெக்டான பீப்பிள் மீட் பண்றதா இருக்கலாம். இல்ல ஒரு ஜாப் ஜாயின் பண்ணிட்டு இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு திரும்ப பேக் டு நார்மல் வந்து நீங்க ஒரு நல்ல ஜாப் சூஸ் பண்றதா இருக்கலாம். ஸோ கோயிங் டு த ராங் பாத் ஆர் டஃப் பாத் அண்ட் கம்மிங் பேக் டு த ரைட் பாத் நடக்கும். அண்ட் ஏன்டா அப்ப நான் அந்த டஃப் பாத் போகணும், நான் கரெக்ட் ஃபர்ஸ்டே நான் ரைட் பாத் போலாமேன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இருக்கு. அந்த டஃப் பாத் தான் உங்களுக்கு, அந்த ராங் பாத் தான் உங்களுக்கான லெசன்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்க அதை பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. த மோர் டீப்பர் யூ கோ, இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ இல்லையா? எப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இது எனக்கு கரெக்டோ தப்போ அப்படின்றது எப்ப புரிஞ்சுட்டு திரும்ப வரீங்களோ அந்த இடத்துல இருந்து யூஆர் சேவ்டு. அதை நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்க தெரியணும். சரிங்களா?